கோவையில் பகவத்கீதை ஸ்லோகங்கள் தமிழாக்க வெளியீட்டு விழா நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. கோவை ஆர்எஸ்புரம் ஸ்ரீ மாருதி கான சபாவில் வருகிற நவம்பர் 1ஆம் தேதி பகவத்கீதை செயல்களின் தமிழாக்க வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பேரூர், சிரவை மற்றும் காமாட்சிபுரம் ஆதீனங்கள் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய சின்மயா மிஷன் சுவாமி அனுகூலானந்தா, சின்மயா மிஷன் 1951ஆம் ஆண்டு தொடங்கி 2026ஆம் ஆண்டில் 75 ஆண்டு சேவையை நிறைவு செய்கிறது. அதனை முன்னிட்டு சின்மயா மிஷனின் நிறுவனர் சுவாமி சின்மயானந்தா ஜாதி, மதம், இனம், பாலினம், வயது வேறுபாடுகளை கடந்து அனைவருக்கும் பகவத்கீதையை தமிழில் படிக்க வேண்டும் என்று மொழியாக்கம் செய்துள்ளார். இந்த பகவத்கீதை தமிழில் மொழியாக்கம் செய்ததில் இசைஞானி இளையராஜா 120 ஸ்லோகங்களுக்கு இசையமைத்துள்ளார். அதே போல சின்மயா யுவகேந்திராவின் இளைஞர்கள் இதற்காக செயற்கை நுண்ணறிவு அனிமேஷன் காணொலியை உருவாக்கியுள்ளனர். இதை கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்காக வெளியிட்டார். இதற்கான விழா ஏற்பாடுகளை சின்மயா யுவகேந்திர முன்னாள் உறுப்பினர்கள் அமைப்பு செய்து வருகின்றனர். சின்மயா வித்யாலயா போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் மெம்பராக இருக்கின்றார். சின்மயா விஸ்வபீடா யூனிவர்சிட்டியில் கோஆர்டினேட்டராகவும் இருந்து வருகின்றார். மிஷனை சார்ந்த திரு ஜெயபிரகாஷ் அவர்களும் நம்ம அரங்கத்தில் இருக்கின்றார். மற்ற விளக்கங்களை சுவாமிஜி இப்பொழுது உங்களுக்கு வருகின்றார். உங்கள் அனைவரையும் இந்த ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சின்மயானந்த்ஜி சின்மயா மிஷனை உருவாக்கினவர் சுவாமி சின்மயானந்த்ஜி. அவரே ஒரு பத்திரிகை எப்படி இருக்கணும்னா, சுவாமிஜி பண்ண வேலையை போலவே நாமளும் இந்த பகவத்கீதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஐடியாவில் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, பகவத்கீதை அதனுடைய அர்த்தங்கள் நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம். அதனுடைய விளக்கம் அது அவர் 43 வருஷமாக செய்த வேலையுடைய பயனாக தான் அது நடக்குது. ஸோ இது வர்ற போற 2026 நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, அனைவருக்கும் வணக்கம். சின்மயா மிஷன் 1951 ஸ்டார்ட் பண்ணி 2026 2026 75 வருடங்கள் அவங்களுடைய சேவை பணிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சேவையில் மூலமாக பகவத்கீதை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சின்மயானந்த்ஜி பணி பண்ணாரு. ஸோ இந்த வருடம் தமிழ் மக்களுக்கும் இந்த பகவத்கீதை ரொம்ப எளிதாக போய் சேரணும் அப்படின்னு காரணத்துக்காக பகவத்கீதையுடைய எல்லா 700 ஸ்லோகங்களும் நாங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கோம் தமிழ்ல. ஸோ இப்போ தமிழ் மக்கள் பகவத்கீதையை எப்படி சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அது புரிய முடியுமோ, அதே மாதிரி தமிழ் மக்கள் தமிழ்லயே இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்காக வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கும். அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல பத்ம விபூஷன் இளையராஜா சாரும் இணைந்து 700 பாடல்ல இருந்து ஒரு 120 பாடல்களை செலக்ட் பண்ணி அதுல மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவும் நம்ம செய்திருக்கிறோம். மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி இந்த பகவத்கீதையை கங்கை கொண்ட சோழபுரம் ஈவெண்ட்ல தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிச்சாரு. இப்ப கோயம்புத்தூர்ல அதனுடைய ரிலீஸ் பண்ண போறோம். நவம்பர் 1 அன்னைக்கு மாருதி கான சபா அப்படின்ற இடத்துல சாயந்தரம் 6:30 to 8:30 ப்ரோக்ராம் பண்ண போறோம். உயர்திர ஆதீனங்கள் அந்த ப்ரோக்ராம்ல பங்கு பெறுறாங்க. கோயம்புத்தூர்ல முக்கியமான மக்களும் அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சின்மயா யுவகேந்திராவுடைய அலுமினை அசோசியேஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரணும். இந்த பகவத்கீதை எல்லாருக்குமே தமிழ்ல போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ எல்லாரும் நிச்சயமா வாங்க, இதுல பங்கு பெறுங்க. வணக்கம். இந்த
நிகழ்ச்சி முக்கிய விருந்தினர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஆதீனங்களும் வராங்க. பேரூர் ஆதீனம் வராங்க, காமாட்சிபுரம் ஆதீனம் வராங்க, சிறுவை ஆதீனமும் வராங்க. அவங்க தான் முக்கிய விருந்தினர்களாக நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கிய நபர்களும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும்போது அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாங்க.